டைரெக்டாக வராரு பார்க்குறாரு. மழை வந்தாலும் பார்க்குறாரு. மழையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன கொடுக்குமோ பெட்ஷீட்டுங்க, டவுலு, துணி, மணி, அரிசி, பருப்பு, கிருப்பு எல்லாமே தராரு. அந்த மாதிரி எந்த ஆட்சியும் இந்த மாதிரி கொடுத்தது கிடையாது சார். எனக்கு மட்டும் இல்லை சார், இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஹெல்ப் தானே சார். ஃபீஸ் கட்டாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, வட்டிக்கு வாங்கி கட்டவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு ஊக்கத்தொகை வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஒரு 10,000 சும்மா கிடையாது. ஒரு கட்டுறோம்னாக்கா அதுக்கு இது தராருன்னும் போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமா இருக்குது. எங்களுக்கு 10,000 தராருன்றது யார் கொடுப்பாங்க சார் இந்த காலத்தில்? 10,000 அவர் எங்களுக்கு தராரு. அந்த ஐயா எங்களுக்கு தராரு. அவர் ரொம்ப நன்றி அவருக்கு. நான் சேப்பாக்க தொகுதியில் இருக்கேன். என் பேர் நித்யா. என் பொண்ணுக்காக ஊக்கத்தொகை வாங்குறேன். அவங்க 6வது படிக்கிறாங்க. ஆமாம், என் பொண்ணு படிக்க எனக்கு ரொம்ப கஷ்டம். என் ஹஸ்பண்ட் வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க. நான் வீட்டில் தான் இருக்கேன். கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருக்கிறதுனால நான் அண்ணா கிட்ட வந்து நான் பெட்டிஷன் போட்டேன். அதனால வந்து எனக்கு உதவி செஞ்சாங்க. எங்கள் தொகுதிக்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 5 வருஷத்துக்கு முன்ன பார்த்தீங்கன்னா மழை வந்தோன்னா நிறையா தண்ணி நிற்கும். பெசன்ட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா போகவே முடியாது, அவ்வளோ தண்ணி நிற்கும். எப்படியும் வந்து பார்த்தா இடுப்பளவுக்கு தண்ணி நிற்கும், வண்டிங்க நிற்கும், தள்ளிட்டு தான் போகணும். ஆனால் இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் இந்த வடிகால் அமைப்பு எல்லாம் போட்டு இப்போ சுத்தமாக எந்த மழை வந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது, பவர் கட்டும் கிடையாது, எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயின்னு இருக்குது. அவர் வந்து எல்லா ஒரு நலத்திட்ட பணிகளாகட்டும், மழை சீசன்களாகட்டும், இல்லை என்ன ஒரு டைமில் என்ன ஒரு ஃபெஸ்டிவல் ஆனாலும் எதனா நல்ல உதவிகளும், மக்களுக்கு தேவையான உதவிகள், மருத்துவ உதவிகள் எல்லாத்தையுமே வந்து முன்னோடியாக வந்து முதல் மாணவனாக வந்து நின்று எல்லாத்தையுமே செயல்பட்டு நல்லா செய்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் இதில் பார்த்திங்கன்னா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். ஆனால் இது வயசு வரைக்கும் வந்து நான் யாரையும் அந்த மாதிரி பார்க்கல. எல்லாம் வந்திருக்காரு. ஆனால் இன்னும் அடுத்து இதுவும் பார்த்திங்கன்னா அவர் தவிர வேறு யாரும் சேப்பாக்கத்துக்கு கிடையாது.